சொல்லுங்க. அபிஷேகம் பெற்றவங்க ஆண்டவரை மட்டும் பேசுவாங்க, ஆண்டவரை பத்தி மட்டும் பேசுவாங்க, ஆண்டவருடைய காரியங்களை பத்தி பேசுவாங்க. சொல்லுங்க. அபிஷேகம் பெற்றவங்க பேசிட்டே இருப்பாங்க. சத்தமா சொல்லுங்க. வாய்ப்பு இருந்தாலும் வாய்ப்பு இல்லாவிட்டாலும், சமயம் கிடைத்தாலும் சமயம் கிடைக்காவிட்டாலும் சொல்லுங்க, அவர்கள் பேசிக்கொண்டு என்ன பண்றது? பேச. அப்ப இதுவரைக்கும் என்ன இல்ல? மனுஷ பயம், உலக பயம், அதிகாரிகளின் பயம், ஆன்மீகவாதிகளின் பயம், அவர் பயம், இவர் பயம், அடுத்த வீட்டுக்காரன் பயம். சொல்லுங்க. அவரை பற்றி பேச தொடங்க. அவரை சொல்லுங்க. அபிஷேகம் பெற்றவங்க பேசாமல் இருக்க கூட. பவுல் கூட சொல்றாங்க, நாங்கள் பேசாமல் இருக்க சொல்லுங்க. அவரை அபிஷேகம் பெற்றவங்க சத்தமா சொல்லுங்க, அவரை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க. ஒன்னு சொல்லட்டுமா? இந்த அம்மா வீட்டுக்கு வந்துச்சுன்னா 2 பேரும் வசனம் சொல்லுங்க, அடுத்து வராது. எதை பத்தி பேசுங்க? ஒரு சின்ன கேள்வி. இந்த வாரம் ஐயா பிரசங்கம் பண்ணாரு, புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சுது? நேற்று ஒருத்தர் பிரசங்கம் பண்ணாரு, முந்தின ஒருத்தர் பேசினாரு, அதை பத்தி பேசுங்க. புரியுதுங்களா? எது தேவையில்லாம் பேசுறீங்க? சொல்லுங்க. 4வது சொல்லுங்க. அபிஷேகம் பெற்றவர்கள் பலன் பெறுவார்கள். அபிஷேகம் பெற்றவர்கள் வசனத்தை புரிந்து கொள்ளுவார்கள். அபிஷேகம் பெற்றவர்கள் வார்த்தையை பேசினே இருப்பாங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்களேன். பாஸ்டர் பார்த்து, நீ பேசிட்டே இருக்க பாஸ்டர், கேட்டுட்டே இருக்கிறோம். 4வது அபிஷேகம் பெற்றவருடைய ஆசீர்வாதம். அடுத்த 4வது வார்த்தை. ரைட். 9:31 9:31 சீக்கிரமா. எல்லாம் எடுத்துட்டீங்களா? 9:31 கரெக்ட் சிஸ்டர், கரெக்டான வார்த்தை. எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? எல்லாம் சேர்ந்து என்னோட சேர்ந்து படிங்க. அங்கே ஆவியான இந்த வார்த்தை 9:31. ஒரு நிமிஷம் எல்லாரும் ஒரு நிமிஷம் எடுத்துட்டீங்களா? 9:31 ரைட். ஒரு நிமிஷம் ரைட். எல்லாம் சொல்லுங்க. எல்லாம் என்னோட சேர்ந்து சொல்லுங்க. சொல்லுங்க. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆதலோடும் பெருகின. அந்த பரிசுத்த ஆவியான முதல்ல உங்க போட்டுங்க. நான் சொல்ல படி நம்ம சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவராலே சமாதானம். அபிஷேகம் உள்ள வாழ்க்கையில் என்ன இருக்கும்? எங்க அபிஷேகம் குறையுதோ அங்க சமாதானம் குறைஞ்சிடும். தமிழ் புரியுதா? அபிஷேகம் குறைய குறைய நான் சேலஞ்ச் பண்றேன், கேளுங்க, நல்ல கவனிங்க. தினந்தோறும் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், ஆவியானவரை கனம் பண்ணுங்க, ஆவியானவரை ஆனர் பண்ணுங்க, ஆவியானவரை அவரை மதியுங்க. உங்க வாழ்க்கையில சமாதானம். என்னைக்கு ஆவியா டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றீங்களோ அன்னைக்கு சமாதானம் போயிடும். ஒன்னு சொல்லட்டுமா? கவனிக்கிறீங்களா? ஹாப்பினஸ் என்ற வார்த்தை கவனிங்க எல்லாரும். ஹாப்பினஸ் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. கொஞ்சம் புரியுது, கஷ்டம். என்ன பாருங்க எல்லாரும். சந்தோஷம் என்ற வார்த்தை சம்பவங்கள் என்ற வார்த்தையிலிருந்து வருகிறது. சம்பவங்கள் மாறும்போது மாறிடுது, சந்தோஷம் மாறிடுது. இப்படி சொன்னாலும் புரியும். என்ன பாருங்க எல்லாரும். வெளியே இருந்து உள்ள போறது சந்தோஷம், உள்ள இருந்து வெளியே வருது மகிழ்ச்சி. தமிழ் புரியலையோ? வெளியே இருந்து உள்ள போறது என்னது? சொல்லுங்க. happiness based on happenings, joy based on Jesus. ஆங்கிலம் புரிந்தவர்கள் சொல்லுங்க. ஜாய். சத்தமா JOY. அது தெரியுமா? ஜீசஸ் ஃபர்ஸ்ட், அதர்ஸ் நெக்ஸ்ட், யூ லாஸ்ட். சொல்லுங்க எல்லாரும். சொல்லுங்க. ஜீசஸ் ஃபர்ஸ்ட், மை வைஃப் நெக்ஸ்ட், ஐ லாஸ்ட். இப்படி தெரியுமா? ஐ ஃபர்ஸ்ட், மை வைஃப் நெக்ஸ்ட், பாஸ்டர் ரொம்ப லாஸ்ட். எல்லாம் சொல்லுங்க. ஜீசஸ் ஃபர்ஸ்ட், சபை ஃபர்ஸ்ட், ஊழியம் ஃபர்ஸ்ட், பாஸ்டர் தான் முதல்ல ஃபர்ஸ்ட். உண்மை சொல்றீங்களா? நாங்க 100 வயசு உயிரோடு, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வராது. சொல்லுங்க. ஜீசஸ் ஃபர்ஸ்ட். சத்தமா சொல்லுங்க. அதர்ஸ் நெக்ஸ்ட். எல்லாமே சொல்லுங்க. வேலை, ஃபைனான்ஸ், இப்படி சொல்லுங்க. ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனான்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட், ஐ ரொம்ப லாஸ்ட்.
உண்மையாவா? உண்மையாவா? ஐ ஃபர்ஸ்ட் சொல்லணும் அடிக்கடி. அம்மா ஜெபிப்பார்கள், ஐயா ஜெபம் பண்ணுவார். ஐயா தான் வாழ்க்கை கைன் கொடுத்தார். Joy based on Jesus, happiness based on happenings. இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். வெளியிருந்து உள்ள போறது என்னது? சந்தோஷம். கிரிக்கெட் பாக்குறீங்க 2020 கீயின் படம் காட்டுறீங்க, என்னது? சந்தோஷம். ஆனா தேவ சமூகத்துல கரங்களை உயர்த்தி ஆராய்ச்சி கண்ணை மூடி ஒரு பாட்டு பாடி அபிஷேகம் நிறைக்கும் போது என்ன வந்தது? என் உள்ளத்தின் மகிழ்ச்சி நீர்தான் ஐயா. புரியுதா உங்களுக்கு? காசே இல்லை. இன்னும் சொல்லட்டுமா? ஜாய்க்கு ஒரு அர்த்தம் ஜீசஸ் ஓவர் யூ. சொல்லுங்க எல்லாரும். அவங்க தலைமையில கை வைங்க. அதுவும் தலைமையில இல்லை, என் தலைமையில சொல்லுங்க. ஜீசஸ் ஓவர் மீ. அவர் என் தலை என் மேல இருந்தாலே சந்தோஷம் தான். புரியுதா உங்களுக்கு? கவனிங்க. எவ்வளவு பேர் இன்னைக்கு பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனா சந்தோஷமா இல்லை. நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லை, சந்தோஷமா இருக்கிறோம். உங்களை பார்த்தா கேட்கலாம், என்ன பண்ணுறது ரொம்ப ஜாலியா இருக்கிறீங்களே? ஒரு ஜாலி இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஆனா ஒரே ஒரு சந்தோஷம் ஆண்டவர் தான். சொல்லுங்க. ஆவியான தருகிறது முதல் என்னது? இந்த வசனத்துல சொல்ல சமாதானம். சொல்லுங்க. விருத்தி. சொல்லுங்களா சத்தமா சொல்லுங்க. விருத்தி, பெருக்கம். நான் 3 பேரும் சொல்றேன். சொல்லுங்க. ப்ரொடக்டிவ், ப்ராக்ரெசிவ், பொசசிவ். இது புரியுதோ புரியல நான் சொல்றேன். சொல்லுங்க. விருத்தி. சின்ன கேள்வி கேட்கிறேன், ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த சபைக்கு வந்த பிறகு உங்க வாழ்க்கை விருத்தி அடைந்திருக்கிறதா? கீழே போய் மேல போய்க்குதா? முன்ன ஃபேன் கூட இல்லை, இப்போ அண்டர் த ஃபேன் ஆன் த சோஃபா. சொல்லுங்க. இங்க வந்த பிறகு இதை கையில சுமந்த பிறகு ரொம்ப 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 விருத்தி. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? கவனிங்க. வசதிகள் வலைகளாய் மாறக்கூடாது. நீ நிறைய பேருக்கு வசதி வலைகளாய் மாறி போச்சு. எனக்கு ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறேன். நான் வருஷத்துல ஒரு தடவை வருஷத்துக்கு போவேன். இது வரைக்கும் நான் எந்த வீட்டுல போய் காணிக்க வாங்கினதே இல்லை. ஏழ்மையா இருக்கும்போது கூட ஒரு வீட்டுல வந்து கல் தட்டுறேன். அந்த அம்மா கேக்குது, எந்த பாஸ்டர் கேக்குது, அங்கும் இங்கும் சுத்த வேணாம், ஒரு இடத்துல ஒழுங்கா இருங்க. இங்க ஒழுங்கா தான் நீங்க பரலம் போயிடுவீங்க. நீங்க பரலம் போகிறதுக்கு நாங்க தான் உத்தரவாதம். எங்க வேணா போங்க, ஆனா கர்த்தருடைய நாள் இங்க வந்துருங்க. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. இங்க வந்துட்டாலே என்ன வந்துடும்? விருத்தி. சொல்லுங்க. விருத்தி. பொருளாதாரத்தில், ஆன்மீகத்தில், வசனத்தில். திரும்ப கேட்கிறேன், இங்க வந்து நான் விருத்தி அடைஞ்சிருக்கிறேன் சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. விருத்தி அடைஞ்சிங்களாமா? அடைஞ்சிங்களா? உன்ன வாடகை வீடு, சொந்த வீடு, புரியுங்களா? உன்ன ஐசிசி வண்டி தான் வச்சுக்கிறீங்க. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. ஆவியாரை வந்துட்டாலே விருத்தி வந்துடும். வசனத்தில் விருத்தி, பொருளாதாரத்துல விருத்தி, எல்லாரும் விருத்தி. என்ன விருத்தி வந்துச்சுங்களா? விருத்தி வந்துதா? ஆளும் வளரணும். சில பேருக்கு உடம்புதான் வளர்ந்துருக்குது, வளரவே இல்லை. சொல்லுங்க. விருத்தி வசனத்தில். இப்படி சொன்னாலும் புரியும். நான் சொல்றேன் கேளுங்க. those who knows English சொல்லுங்க. ஸ்கிரிப்சுரல், ஸ்பிரிச்சுவல். இப்படி சொன்னாலும் புரியும். சொல்லுங்க. வசனத்தில் வளர்ச்சி, ஆவியில் வளர்ச்சி, அறிவில் வளர்ச்சி, என் அனுபவங்கள் வளர்ச்சி. இன்னைக்கு பாருங்க, சபைக்கு ரொம்ப நாளா வராங்க, இன்னும் முதிர்ச்சியே இல்லை. இல்ல பேச்சுல முதிர்ச்சி இல்லை. வா போ, வாடி போடி, இன்னாடி எங்கடி போன, என்ன இதெல்லாம் அநியாயமா இல்லை? ஒருத்தர் முதிர்ச்சியா இருக்கிறாரா என்பது பேச்சிலே தெரியும். சத்தமா சொல்லுங்க. இனிய உழவாக இன்னாத கூறல் என்ன? வாடி போடி, இன்னாடா, வாடா போடா, அதெல்லாம் வேணாம். முதிர்ச்சியை பேசும்போதே தெரியும். ஐயா இதெல்லாம் என்ன தோணிங்க? நாம் அங்கதான் வந்தோம், திரும்ப போயிடக்கூடாது. சத்தமா சொல்லுங்க. நம்முடைய பேச்சு கூட நம்முடைய உள்ளான வாழ்க்கையை வெளிப்படுத்தும். அவள் படிப்பறியாது என்றும் பேர் உள்ள அறிந்து அவளுடைய பேச்சு அவளை காட்டி கொடுத்துருச்சு. சொல்லுங்க. அபிஷேகம் பெற்றாங்கன்னா முதிர்ச்சி இருக்கணும். சொல்லுங்க. பேச்சுல, உடையில கூட முதிர்ச்சி இருக்கணும். எவன் பையன் எவன் பொண்ணுன்னே தெரியல, அவனை இவ்வளவு பெருசா வச்சுக்கிறான். கேட்டா நான் வேற மாதிரி இருக்கான். அவனுக்கு 10 பேர் சப்போர்ட்டா இருக்கிறாங்க. பாஸ்டர் உள்ள பாருங்க, பாஸ்டர் பாருங்க. இப்போ இவரு எனக்கு ஒரு பசும்பால் கொடுக்குறாரு. இது கண்ணாடி பாத்திரம் வேண்டாம், சில்வர் பாத்திரம், சூப்பர் பசும்பால். அதுல நிறைய முந்திரி எல்லாம் போட்டு கொடுத்துருக்கிறேன். ஆனா வெளியே ஏதோ அழுக்கு ஓட்டி இருக்குது. நான் சொல்றேன், தாமஸ் அழுக்கு ஓட்டி இருக்குதுன்னு சொல்றேன். உள்ள பாருங்க பாஸ்டர். நான் இதை பார்த்துட்டேன், நான் எப்படி குடிப்பேன்? குடிங்க பாஸ்டர்.
அவனுக்கு என்ன தூங்கி விட்டான், அகப்பட்டவன் நான் அல்லவா. நான் பார்த்துட்டேன். புரியுதா உங்களுக்கு? உங்களுடைய அபிஷேகம் பெற்றவங்க உள்ளும் புறம்பும் சுத்தமா இருப்பாங்க. சொன்னாரு உள்ளும் புறம்பும். அப்படியான அபிஷேகம் பெற்றவங்க வாழ்க்கை வெளியும் சுத்தமா இருக்கும். சொல்லுங்க எல்லாரும். இங்க இருக்கிற மாதிரி தான் வீட்டுல இருப்பேன், வீட்டுல இருக்கிற மாதிரி இங்கதான் இருப்பேன். இங்க வந்தவொடனே ஏஞ்சல். சொல்லுங்க, வெளிப்புற தோற்றத்தை விட உள்ளான தோற்றம் முக்கியம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சத்தமா. அதுவும் தேவை, இதுவும் தேவை. அதுக்காக நீ ஜன்னல்லாம் போட்டு வராதீங்க, அதெல்லாம் நல்லது இல்லை. சொல்லுங்க, அபிஷேகம் பெற்றவங்க சமாதானத்தோடு வாழ்வாங்க, வாழ்க்கையில விருத்தி அடைவாங்க. சொல்லுங்க, விருத்தி. சொல்லுங்க, வசனத்தில், பொருளாதாரத்தில், வாழ்க்கையில், சமுதாயத்தில், குடும்பங்களில், தேசத்தில் விருத்தியாக செய்வார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நான் சேலஞ்ச் பண்றேன். இதே சின்னூர்ல கர்த்தர் அண்ணாந்து பார்க்கிற அளவு கர்த்தரை மாத்துறாங்க. நம்புறீங்களா? ஊழியர்களை விருத்தி பார்ப்பீங்க. பிகாஸ் இட் இஸ் தி ஸ்பிரிட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். அவருக்குள்ள விருத்தி இருக்குது. நாங்கெல்லாம் ஒண்ணு இல்லாம இருந்தோம், அடி ஜீரோல இருந்து வந்தோம். இவர் கூட அப்படிதான் ஜீரோல இருந்து வந்தார். இந்த விருத்திக்கு காரணமே ஆவியானவர். அவன் சொல்ல மாட்டீங்களா? ஒன்னு சொல்ல கேளுங்க. உங்க பையனுக்கு பொண்ணு பாக்குறீங்களே, முதல்ல கேளுங்க, ஜெபம் பண்ணுவானா, அபிஷேகம் பெற்றிருக்கிறானா, சபைக்கு போவானா? எத்தனை பேருக்கு அது பார்த்துருக்கீங்க? இன்னைக்கு வண்ணங்களுக்கு தான் மதிப்பு, எண்ணங்களுக்கு மதிப்பே இல்லை. எண்ணங்களை பார்த்து கல்யாணம் பண்ணவங்க ஆமீன் சொல்லுங்க. தமிழ் புரியவில்லை. எண்ணங்களை பார்த்து கல்யாணம் பண்ணவங்க எல்லாம் சொல்லுங்க. அபிஷேகம் பெற்றால் சொல்லுங்க, சமாதானம், விருத்தி. அடுத்த வருஷம் படிங்க அப்படியே. கர்த்தருக்கு, சத்தமா சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற. ஆமென். ஏன் பயம் இல்லை? ஏன் பயம் இல்லை? ஆவியானவர். திரும்ப திரும்ப சொல்றேன், கவனிங்க. ஆழத்தை, உயரத்தை விட ஆழம் முக்கியம். சொல்லுங்க, உயரத்தை விட. ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், உயரத்தை பார்த்து பழகுறீங்களா, ஆழத்தை பார்த்து பழகுறீங்களா? சொல்லட்டுமா? உட்காரும் போதே நல்ல முதிர்ச்சியான அம்மா பார்த்து உட்காருங்க. இந்த கொட்டாய் விடுற அம்மா பார்த்து உட்காந்து கொட்டாய் விடுவீங்க. இந்த தூங்குற அம்மா பார்த்து உட்காந்து நீங்க தூங்குவீங்க. இது குறை சொல்ற அம்மா பார்த்து தான் நீங்க குறை சொல்லியே இருப்பீங்க. உட்காரும் போது அக்கவாறு எப்படி உட்காருங்க? வசனத்தை நேசிக்கிற பார்த்து உட்காருங்க, நேசிப்பாங்க. வில்லன்களும் வில்லிகள் இல்ல சபைகளே இல்லை. நான் அதுல அப்படி இருந்தாதான் கதாநாயகனுக்கு மதிப்பு. சொல்லுங்க, அடுத்த வாரம் வரும்போது சத்தமா யார் பார்த்து உட்காருங்க? முதிர்ச்சியான ஒரு அம்மா பார்த்து உட்காருங்க. நீங்க முதிர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க. சொல்றேன், இந்த சில்லறையோட சொன்ன சில்லறையா இருப்பீங்க. சொன்னாரு, காயினை ஏன் அங்கீகரிக்கவில்லை என்றால் அவன் காயினாய் போட்டான். பழகும் போது யாரோட பழங்க? ஊழியக்காரங்கள்லாம் யாரோட பழங்க? நல்ல வசனத்துல தேர்ச்சி பெற்ற ஊழியக்காரோட பழங்க. நீங்க தேர்ச்சி பெற்ற மனுஷனா மாறிடுவீங்க. ஆமீன் சொல்லுங்க. தாமஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அடுத்து பசுத்தாவி இருந்தாருன்னா நீங்க ஒரு மிகப்பெரிய கம்ஃபர்ட் இருக்கும். சொல்லுங்க, ஆறுதல். சத்தமா சொல்லுங்க, சத்தமா. ஏமாற்றங்களில் ஆறுதல், இழப்பில், இல்லாமையில், வெறுமையில், ஒன்றுமில்லாத நிலையில் கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆறுதல். சொல்ல மாட்டீங்களா? எல்லா சூழ்நிலையிலும் ஆறுதலா இருப்பாங்க. எதினால் ஆவியானவரா. அப்ப ஆவியா இருந்தாருன்னா எவ்வளவு பெரிய இழப்பு வந்தாலும், ஏமாற்றம் வந்தாலும் ஒரு ஆறுதல் இருக்கும். என் வாழ்க்கை நிறைய நடந்திருக்குது. எனக்கு அடுத்து ஒரு தம்பி இருந்தார், சூப்பர் பிலீவர். அவர் சூப்பர் பிரசங்கியா, என்னை விட நல்லா சூப்பரா பிரசங்கம் பண்ணுவார். கோயம்புத்தூருக்கு போனார், ஊழியத்திற்காக போனார். அங்கே மரித்து போனார். 10 நாள் பிறகுதான் அந்த பாடி, அதாவது அந்த விலாசம் கிடைச்சது. அந்த விலாசம் என்னோட டைரி. நான் இருக்கிற மாரநாதா வேதாம் பள்ளியில போலீஸ் வந்துச்சு, கோயம்புத்தூர்ல இருந்து. அப்ப சொன்னாங்க, இந்த டைரிக்கு சொந்தக்காரர் ரேஸ் கோர்ஸ் பக்கத்துல கோயம்புத்தூரில் மரித்து கிடந்தார். அப்ப என்ட்ரி அவர் தான் பார்த்திருக்கிறார். இப்பதானே அந்த பையன் வெளியே போனான். அவருக்கே புரியல. அப்ப போன்லாம் இல்லை. நேரா எங்க வீட்டுக்கு பின்னி ஜோசப் வந்தார். என்ன ஸ்டீஃபன், இந்த டைரி உன் பேர் போட்டிருக்குது, மரித்து போனான்னு சொல்றாங்க, என்ன ஒன்றும் புரியல. அப்பதான் சொன்னேன், என் தம்பி காணாம போயிட்டான். நாங்க போறதுக்கு முன்னாடி அடக்கம் பண்ணிட்டாங்க. அன்றைக்கு என் தாயார் வியாதிப்பட்டாங்க. ஏறக்குறைய 16 வருஷம் எங்க அம்மா படுத்தே இருந்தாங்க. அப்படி இறந்தும் போயிட்டாங்க. இதெல்லாம் ஒன்றும் கிரகிக்க முடியாது. ஆனா ஒரு ஆறுதல்.
சொல்லுங்க. ஆவியார் இல்லைன்னா என்ன 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 வராது? உலகமே சொன்னாலும் உறவுகள் சொன்னாலும் 1000 பேர் சொன்னா என்ன கிடையாது? ஆறுதல் சொல்ல ஒரு வார்த்தை இல்லை. என்ன வந்தாலும் பயமே இல்லை. ஆறுதல் சொல்ல ஒரு வார்த்தை இல்லை. என்ன வந்தாலும் பயமே இல்லை. அப்படின்னா அந்த ஆறுதலுக்கு காரணமே என்னதான்? இன்னும் ஒரே வசனம் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரே வசனம். எல்லாரும் அந்த வசனத்தை வாசித்து எல்லாரும் முடிக்க போகிறோம். எல்லாரும் 10:19 10:19. எஸ், சத்தமா சொல்லுங்க. அப்புறம் கவனிங்கள், என்ன கவனிங்க எல்லாரும். குழப்பமான நேரங்களில், தெளிவற்ற நேரங்களில், சோர்ந்து போன நேரங்களில் ஆவியானவர் சொல்லுவாரு, இங்கே போ, இதை செய், இதை பண்ணுன்னு சொல்லுவார். நான் சொல்ல தமிழ் புரியுது எல்லாருக்கும்? இன்னொரு மாதிரி சத்தமா படிங்க. பாஸ்டர் நீங்க படிங்க. பாஸ்டர், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் போ. யார் சொல்றது? அத சத்தமா கவனிங்க எல்லாம் சொல்லுங்க. குழப்பமான நேரம், பாதை தெரியல, வலதுபுறமா இடதுபுறமா எங்கே போ தெரியல. ஆவியானவர் சொல்லுவாரு, இதுவே வழி. கரங்களை உயர்த்தி எல்லாரும் கவனிங்க. எல்லாரும் கவனிங்க. நில்லுங்க, எல்லாம் எழுந்து போ. நான் சொல்ற வார்த்தை கவனிங்க. சொல்லுங்க. குழப்பமான நேரம், தெளிவற்ற நேரம், பாதை தெரியாத நேரம். என்ன பாருங்க எல்லாரும், ஒண்ணுமே புரியல. அவங்க ரொம்ப கஷ்டம். உறவுகளை நம்புகிறோம், உலகத்தை நம்புகிறோம், உணர்ச்சிகளை நம்புகிறோம். யாரும் நம்புறதில்ல. சொல்ல விளக்குதான் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, மகளே நீ ஊழியர் செய்கிறார். உலகம் எதிர்க்குது, உறவுகள் எதிர்க்குது, உணர்ச்சிகள் எதிர்க்குது. ஆனா ஆவியானவர் சொல்ற, நீ போ, நான் கர்த்தர் பயன்படுத்துவேன். I was working in railways. இந்த ரயில்வே ஒர்க் பண்ணியிருந்தேன். சம்பளமே தேவையில்லை டிபார்ட்மெண்ட்ல. என்ன பிரதர்? சம்பளமே 7ஆம் தேதி சம்பளம். யாரும் எழுதி போக மாட்டாங்க. நான் ஒருத்தர் தான் சம்பளத்துக்கு வாங்க போவேன். ஏன்னா அது அவனுக்கு தேவையில்லை. அந்த அளவுக்கு வருமானத்துக்கு மேல அங்க வருமானம். ஆனா தேவன் சொன்னார் 73ஆம் ஆண்டு எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடிய எல்லா கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி நீ காவலனாயிரு. கவனிங்களா, சுருக்கமா சொல்றேன். 9 பிள்ளைகள் எங்க அப்பாவுக்கு. சின்ன வீடு, 35 ரூபா வாடகை வீடு, மின்சாரம் இல்லை, கழிப்பிடம் இல்லை, 13 கொடுத்தனும், செங்கல் தரை, சிமெண்ட் தரை இல்ல, செங்கல் தரை. 9 பிள்ளை லைனா படுத்திருப்போம். மத்தியான சாப்பாடு தான், நைட் சாப்பாடு தான். காஃபி டீயை பார்த்ததே இல்லை, பிரேக்ஃபாஸ்ட் தெரியவே தெரியாது. ஆனா தேவன் சொன்னார், அழைத்தவர் நான் அல்லவா, அனுப்புகிறவர் நான் அல்லவா. 9 பிள்ளைகள், நான் தான் மூத்தவன். எனக்கு அப்புறம் 5 தங்கச்சிங்க. திருமணம் பண்ணணும். நான் ஒரு குறிப்பிட்ட இனத்தை சார்ந்தவன். காசிதான் கடவுள் அடா அந்த இனத்துக்கு. வணிக குடும்பம். எங்க அப்பா ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளி. ஆனா தேவன் சொன்னார், கீழ்ப்படி. உணர்ச்சிகள் விரோதம், உறவுகள் விரோதம், உலகம் விரோதம், பட் ஐ ஒபே. என் லெட்டர் எழுதி கொடுத்தேன் என்னுடைய அதிகாரி கிட்ட. அவர் சொன்னாரு, தம்பி என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்குதுன்னு, என்ன பண்ண போறேன்னு கேட்டார். நான் சொன்னேன், ஐயா நான் ஊழியம் பண்ண போறேன். ஊழியனா என்னன்னு கேட்டார். இந்த ஊரா போய் மத பிரச்சாரம் பண்றாங்க அதுவான. ஆமா ஐயா, நீ நல்ல பையன், ஏன் இந்த முடிவு எடுத்த? அவரே கேட்டார், நல்லலையாவா கேட்டார். அந்த நல்லலையா போறவனா பைத்தியக்காரன் ஆயிடுவான். அனுபவம் போல. இன்னொன்னு சொன்னார், தம்பி நீ ரொம்ப நல்ல பையன், ரொம்ப சின்சியர், என்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்பதான் ஏய் நீ நிறைய பேர் பில்டர்லாம் சொல்லியிருக்கிறாங்க, நீ ரொம்ப ஆனஸ்ட். ஒண்ணு பண்றேன், இந்த லெட்டர் என் டேபிள் 6 மாசம் இங்கே இருக்கும், நீ திருப்பி வருவ அப்படின்னா. 50 வருஷம் ஆச்சு, திரும்பியே போல. சமீபத்துல ஒரு நாளைக்கு முன்னால விக்னேஷ் ஆப்டிக்கல் ஒன்று பிராட்வேல, பாரிஸ் கார்னர்ல, அவர் அதே பழைய லாம்பராட்டா, நான் புது இனோவா கார் இருக்கிறேன். ஐயா வணக்கம் அப்படின்னு, டேய் என்னடா நல்லா இருக்கிறேன்னு கேட்டாரு. அதே பழைய லாம்பராட்டா போயிடுச்சு இல்லை இப்பெல்லாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு புரியுது அவங்களுக்கு, 2000 தாய் தகப்பன் இல்லாத 2000 பேர் வளர்த்து ஆளாக்கி இருக்கிறேன். உணர்ச்சிகள் அல்ல, சொல்லுங்க, உறவுகள் அல்ல, சொந்தங்கள் அல்ல,
உலகம் சொல்றதல்ல. அவர் சொன்னார்னா கீழ்ப்படிங்க. இன்னைக்கு இருக்கிறத விட 1000 மடங்கு கத்து வைக்கும். சொல்லுங்க, ஆவியானவர் தருகிற முதல் ஆசீர்வாதம் பலம். இரண்டாவது, வசனத்தை புரிய வைக்கும் கிருபை நிறைவேற்றுகிறார். மூணாவது என்னங்க? சத்தமா சொல்லுங்க. அப்ப இது வரைக்கும் அவரை பற்றி பேசுகிற தைரியம். ஆமே. எங்க அப்பா அடிக்கடி கேட்பார், எவனோ பெத்தவனுக்கு எவனோ பேர் வச்சாங்க. புரியல? என் பேர் ராதாகிருஷ்ணன். எவனோ பெத்தான். ஆனா என்னைக்கு எங்க அப்பா ஆண்டு அறிஞ்சாரோ, எங்க அம்மா அப்பாவும் பேரை சொல்லி கூப்பிடல. எப்ப பார்த்தாலும் பாஸ்டர் பாஸ்டர் பாஸ்டர். யாராவது வந்தாருன்னா பாஸ்டர் குளிக்கிறார், பாஸ்டர் தூங்குறார், பாஸ்டர் வெளியே போயிருக்கிறார், பாஸ்டர் வருவார், உட்காருங்க. எந்த வாய்? எவனோ பெத்தா எவனோ பேர் வச்சான்னு சொன்ன அந்த வாய் தான் இது. சொல்லுங்க, உறவுகள் அல்ல, உணர்ச்சிகள் அல்ல, மக்கள் அல்ல, ஆவியானவர். கடைசி சொன்ன ஆவியானவர். கடைசி சொன்னேன். சொல்லுங்க, சொல்லுங்க, ஆறுதல், பெருக்கம். வேற என்ன சொன்ன? என்னங்க? விருத்தி. அப்புறம் கடைசியா சொன்னேன், இதே உலகத்துல கர்த்தர் உங்களை நீ நடக்க வேண்டிய வழியில, நீ பார்க்காத வழி, நீ நடக்காத வழி, கேட்காத வழி. ஒண்ணு சொல்லட்டுமா? 42 நாடுகளிலே நான் சேலஞ்ச் பண்ணி சொல்ல முடியும். தமிழர்கள் போக முடியாத இடங்களுக்கு தான் போயிருக்கிறேன். இந்தியர்கள் போக முடியாத இடங்களுக்கெல்லாம், இந்தியர்கள் போக முடியாத அமேசான் காடுகளுக்குள்ளே, அமேசான் காடுகள் பல முறை 32,000 பேர், ஒண்ணுமே இல்லை. சொல்லுங்க, சின்ன கீழ்ப்படி. கீழ்ப்படிவோம். போதுமானவரே, தேவையிலும் அதிகமானவரே, போதுமானவரே, தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல, என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்ல, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்ல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்ல, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்ல. எத்தனை பேரோட வாழ்க்கையில உண்மையா இருக்கு, ஒரு நாளும் நம்மளை கையேந்த அவர் விடவே இல்லை, நம்மளை தனியா அவர் விடுவதே இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்ம பக்கத்துல நின்று நம்மளை கைகளை பிடித்து கொண்டு நம்மளோடு கூட பயணிக்கிற ஒரு நல்ல தகப்பன் நம்மளுக்கு உண்டு. ஹல்லேலூயா. போதுமானவர்களும் அதிகமானவர். உங்க வாழ்க்கையில அது உண்மையா இருக்கான்னு தெரியல, எங்களுடைய வாழ்க்கையில அது உண்மை. போதுமானவர்களும் அதிகமானவராய் ஒவ்வொரு நாளும் எங்க வாயின் சொல் பிறவா முன்னே எங்க தேவைகளை சந்திக்கிறவர். நிச்சயமாய் சொல்லுகிறேன், உங்களுடைய தேவைகளையும் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். அன்று ஆபிரகாம் அந்த மோரியா மலைக்கு ஏறும் போது அவனுக்கு தெரியாது அங்க ஒரு ஆட்டுக்குட்டி இருக்க போது அவனுக்கு தெரியாது. ஆனா தேவன் அங்க ஏற்கனவே ஆயத்த பண்ணார். ஏன்னா அவருடைய நாமம் ஏகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவரே. அவர் எல்லாவற்றையும் அந்த நாள்ல பார்த்து கொண்டது போல இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதை குறித்து பயப்படுகிறீங்களோ, எதை கொஞ்சம் கலக்கமா இருக்கீங்களோ, கர்த்தருடைய சமூகத்துல கொடுக்கும் போது எல்லையோ ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். ஒரு நாளும் உங்களை கையேந்த விடுவதில்லை. நீதிமானின் சந்ததி அப்பத்துக்காகவும் ஒரு நாள் அலைந்து திரிவதே இல்லை. கர்த்தரை விசுவாசிக்கிற யாவரும் நீதிமான் தான். நீங்க கர்த்தரை விசுவாசிக்கிறீங்கன்னா கர்த்தர் ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார், ஒரு நாள் உங்களை விட்டு விலகவே மாட்டார், ஒரு நாளும் உங்களை தூரமா போகவே மாட்டார். உங்க பக்கத்திலே நின்று உங்களுக்கு பக்கத்திலே நின்று உங்க அருகாமலே இருந்து ஒவ்வொரு நாளும் உங்களை வழி நடத்துகிற தேவனா இருந்தார். குப்பையில பிறந்தோம், கிருபையால் அரியணையில அமரச் செய்கிறவர். எங்கேயோ பிறந்து எங்கேயோ இருந்த நம்மள தேவன் இந்த நாளில ராஜாவின் பிள்ளைகளாய், ராஜாவின் பிள்ளைகளாய் நம்மளை தேவன் மாற்றினது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை. அந்த வரிகளை நம்ம பாடுவோமா? குப்பையில் பிறந்து கிருபையால் அரியணையில் அமர்ந்தவன் நான், அமர்ந்தவன் நான். குப்பையில் பிறந்து கிருபையால் அரியணையில் அமர்ந்தவன் நான், அமர்ந்தவன் நான். உன் கிருபை
அதிகமானவரே ஏலீரே, போதுமானவரே என் தேவையிலும் அதிகமானவரே. என்ன கையேந்த விடல, தலைகுனியவும் விடல, என்னை தலைகுனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து போவதாக சரித்திரம் இல்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து போனதாக சரித்திரம் இல்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து போனதாக சரித்திரம் இல்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை. டாடி நீங்க இருக்க பயமே இல்லை. ஹல்லேலூயா. பயமே பயப்பட வேண்டாம். ஏன்னா கர்த்தர் இம்மட்டுமாய் நடத்த வல்லவர், இனியும் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நம்பி வந்த யாவரையும் அவர் புறமே தள்ளுவதே இல்லை. அவரை நம்பி வந்த யாவரையும் அவர் ஒரு நாளும் வெட்கப்படுத்துவதே இல்லை. அவரை நம்பி நீங்க வந்துட்டா போதும், கர்த்தருடைய சமூகத்துல வந்து அவரை சார்ந்து வாழ்ந்துட்டா போதும், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். என்ன கையேந்த விடல, என்ன தலைகுனியவும் விடல, என்ன கையேந்த விடல, தலைகுனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாந்து போனதாக சரித்திரம் இல்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாந்து போனதாக சரித்திரம் இல்லை. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. தாரும் ஆவியானவரே, கவலை கண்ணீர் மறக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. சொல்லி தாரும் ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எனக்காக யாவை செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. என் பாரங்கள்
விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444318330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.